ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பேக்கர். இன்னைக்கு வந்துட்டு சண்டே அப்படின்றதுனால மார்க்கெட் லீவு. நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து வர சண்டேல வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் உள்ள ஸ்டாக்கை இன்டெப்த்தாக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிருக்கோம். ஸோ அதனால இன்னைக்கு வந்துட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்துட்டு நம்மளோட ஃபேவரட் அண்ட் அண்டர் வேல்யூட இருக்க ஐடிசி கம்பெனியை பற்றி பார்த்துடலாம். இந்த கம்பெனி வந்துட்டு 1910 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கம்பெனியோட மெயின் ஃபோக்கஸாக என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃபார்மர்ட்ட இருந்து பொருளை வந்துட்டு வாங்கி சந்தையில் வந்துட்டு சேல் பண்ணுறதா மட்டும்தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்துட்டு அடுத்த வருஷமே இவங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, புகையிலைக்கு வந்துட்டு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்போதைக்கு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு சிகரெட் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு வந்துட்டு டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சு. அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எந்தெந்த ஃபார்மர் வந்துட்டு புகையில வந்துட்டு உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட போய் டைரெக்டாக கொள்முதல் பண்ணி அவங்களே வந்துட்டு சிகரெட் மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு இவங்களுக்கு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமைஞ்சிச்சு. அங்கேருந்து தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஐடிசியே நல்ல க்ரோத்துக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இப்போவுமே நம்ம வந்துட்டு ஒரு கடையில் போய் வாங்கினோம் அப்படின்னா அது மேக்ஸிமம் வந்துட்டு ஐடிசி பிராண்டு சிகரெட்டாக தான் இருக்கும். இந்த அப்போலேருந்து இப்போ வரையுமே அவங்க வந்துட்டு சிகரெட் பிராண்டில் வந்துட்டு நம்பர் 1ல இருக்காங்க இந்தியாவில். அண்ட் இப்போவுமே வந்துட்டு இவங்களுக்கு சிகரெட்டில் இருந்து தான் அதிகம் வந்துட்டு ப்ராஃபிட் வந்துக்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் வந்துட்டு இவங்க 1970 வரையுமே வந்துட்டு சிகரெட் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு வந்துட்டு இந்தியாவில் அதிக காம்படிஷன் இருந்ததுனால யாருமே வந்துட்டு ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்துட்டு பண்ணாங்க. பட் ஆனால் இவங்க மட்டும்தான் வந்துட்டு ரிசர்ச் சென்டர் அதுக்குன்னு ஒன்று ஆரம்பித்து மக்களிடையே வந்துட்டு ஒரு பிராண்டை பில்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்து இவங்க வந்துட்டு எல்லா கம்பெனியும் வந்துட்டு ஓவர்டேக் பண்ணி இப்போ வந்துட்டு நம்பர் 1 பிளேஸில் இருக்காங்க. 1970க்கு மேலே வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அதிகமாக டேக்ஸ் போட ஆரம்பித்தாங்க புகையிலை அண்ட் சிகரெட்டுக்கு. ஸோ அதனால வந்துட்டு இவங்க டைவர்சிட்டி பண்ணணும், அது இல்லாமல் அதர் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1975 வந்துட்டு ஐடிசி ஹோட்டல் கிராண்ட் சோலா அப்படின்ற ஹோட்டலை வந்துட்டு இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஹோட்டல் பிஸ்னஸும் இவங்களுக்கு வந்துட்டு நல்லா அமைஞ்சிச்சு. அது இல்லாமல் சிகரெட்லேருந்து வர்ற ப்ராஃபிட் எடுத்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி இதை வந்துட்டு நல்ல சர்வீஸை ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அதனால இந்த பிஸ்னஸும் வந்து இவங்களுக்கு நல்லா க்ரோ ஆனது. அப்படின்றதுனால 1990லலாம் வந்துட்டு தேர்டு ஹோட்டல் கம்பெனியாக வந்துட்டு இந்தியாவில் இவங்க வந்துட்டு மாறிட்டாங்க. 1990 வரையுமே வந்து இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அட்டை பேப்பர் எல்லாமே கொள்முதல் பண்ணி அதை வந்து பேக் பண்ணி அதுக்கடுத்து வந்துட்டு சிகரெட்டை வந்துட்டு சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, பேப்பர் அட்டை எல்லாமே வந்துட்டு நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி இவங்க வந்துட்டு பேப்பர் போர்டு அப்படின்ற கம்பெனியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆல்ரெடி இருக்க ஒரு பேப்பர் மில்லை வந்துட்டு விலைக்கு வாங்கி அதுலேருந்து வந்து இவங்களோட பிஸ்னஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க வந்து பேப்பரை மேனுஃபேக்சர் பண்ணி சிகரெட்டுக்கு வந்துட்டு பேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதே ஒரு பிஸ்னஸ் மாடலாக எடுத்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான ஸ்டேஷனரி ப்ராடக்ட்ஸை வந்துட்டு அவங்க மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் அதுலேருந்து ஒரு பிஸ்னஸ் மாடலை வந்துட்டு எடுத்து அடுத்து வந்துட்டு இவங்க கிளாஸ் நோட் புக் அப்படின்ற ஒரு பிராண்டே வந்துட்டு பில்ட் பண்ணி இப்போ வந்துட்டு அதை நம்பர் 1 பொசிஷனாக இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த பிஸ்னஸில் இவங்க இப்படி தான் க்ரோ ஆனாங்க. எந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாலும் அதை வந்துட்டு நல்லா குவாலிட்டியாக கொடுத்ததுனால இவங்க வந்துட்டு க்ரோ ஆகிட்டே தான் இருந்தாங்க. ஆஃப்டர் 2000க்கு அப்புறம் வந்துட்டு கம்ப்யூட்டர் அண்டு வந்துட்டு ஐடி செக்டார் வந்து பூம் ஆனதுனால இவங்க வந்துட்டு ஐடிசி இன்ஃபோடெக் அப்படின்ற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மூலமாக வந்துட்டு இவங்கள்ட்ட ஒரு ஐடி கம்பெனியும் இருக்குது. அதுவும் வந்துட்டு நல்ல க்ரோத்தில் போயிட்டுருக்கு. இப்போ 2000க்கு அப்புறம் வந்துட்டு கம்ப்யூட்டர் அதிகமாக பூம் ஆகுது அப்படின்றதுனால ஃபார்மருக்கு வந்துட்டு அந்த டெக்னாலஜியை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஃபார்மருக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ட்ரைனிங் கொடுத்தாங்க. அது இல்லாமல் வந்துட்டு தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு நம்ம அதிகமாக வந்துட்டு மகசூலை பெருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் இவங்க ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இப்போவுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு இவங்க அந்த பொசிஷனை விடாமல் ஃபார்மரோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இப்போவுமே கரண்டாக இருக்காங்க. அதே டைம் வந்துட்டு லேட் 90s வந்துட்டு இவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரானாங்க. டெக்ஸ்டைலில் நல்ல க்ரோத் இருக்குது, இங்கே தான் வந்துட்டு பருத்தியும் விளையுது அப்படின்றதுனால இவங்க வந்துட்டு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்லேயும் என்ட்ராகி நம்ம நாட்டில் முறைமையாக வந்து ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்துட்டு தனியாக ட்ரெஸ்ஸு, அது இல்லாமல் வந்துட்டு நைட் வியர் பண்ண நைட் ட்ரெஸ்ஸும் வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. அதுவும் வந்து கம்மியான ப்ரைஸில் லான்ச் பண்ணி அதுவுமே வந்துட்டு நல்ல க்ரோத் ஆச்சு. ஸோ இதனால வந்து இவங்க டெக்ஸ்டைல் அண்டு வந்துட்டு அக்ரி பிஸ்னஸை வந்துட்டு இப்போவுமே அதிகமாக வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டாலர்லேயே இவங்களுக்கு வந்துட்டு இன்கம் வந்துகிட்டு இருக்கு. அது மூலமாக அவங்க வந்துட்டு குளோபல் மார்க்கெட்டில் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
அது இல்லாமல் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு இப்போவுமே 20 லட்சம் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஒரு கடைக்கும் போனால் அவங்க வந்துட்டு ஐடிசி ப்ராடக்ட்டை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றதுக்கு முதல்ல ஏ டு இசட் வந்துட்டு இவங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதுனால இவங்க வந்துட்டு 2003க்கு மேலே தான் வந்துட்டு எஃப்எம்சிஜி பிஸ்னஸில் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு அடுத்து வந்து தான் எஃப்எம்சிஜி பிஸ்னஸே இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராங்காக இருக்கவும் 2003ல் வந்துட்டு சன்ஃபீஸ்ட் அப்படின்ற பிஸ்கட் பிராண்டை வந்துட்டு இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்துட்டு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அண்டு நெஸ்லேயோட நல்லா காம்படிஷன் பண்ணி இவங்களும் வந்துட்டு ஒரு பொசிஷனுக்கு இப்போவும் ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. அது இல்லாமல் வந்துட்டு பிரிட்டானியாவையும் வந்துட்டு இவங்க டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போவுமே. ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதுனால இவங்க வந்து எஃப்எம்சிஜி பிஸ்னஸ்ல நல்லா க்ரோ ஆகுறாங்க. இவங்க தான் வந்து முறையாக வந்துட்டு ஆட்டாவை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஆசீர்வாத் அப்படின்ற பிராண்டை வச்சுருக்காங்க. அந்த பிராண்டு தான் வந்துட்டு இருக்கிறதுலே வந்துட்டு இவங்க புதுசாக பண்ணதுல நல்லா க்ரோத் ஆகிருக்கு. இப்போவுமே வந்துட்டு இதில் இவங்க தான் வந்துட்டு டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. 60% சேல்ஸ் வந்துட்டு ஆசீர்வாத் தான் நடக்குது ஆட்டால. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதுனால அதை வச்சு அவங்க வந்துட்டு டாப் 5 எஃப்எம்சிஜி கம்பெனிக்குள்ளே வந்துட்டு இவங்க எப்போவுமே சஸ்டைன் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. இது இல்லாமல் வந்துட்டு மங்கள் தீப் அப்படின்ற ஊதுபத்தி பிராண்ட் ஒன்று வச்சுருக்காங்க. அதுலேயே வந்துட்டு சாம்பிராணியும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் வந்துட்டு இவங்க வந்துட்டு நல்லா க்ரோ ஆகியிருக்காங்க. இது இல்லாமல் வந்துட்டு டைரி பிஸ்னஸில் வந்துட்டு நார்த் இந்தியாவில் என்ட்ராகி அங்கேயும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் வந்துட்டு ஆசீர்வாத் கீ அப்படின்னு வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லா போயிட்டு இருக்கு. இல்லாமல் இவங்க வந்துட்டு 30லேருந்து 60 புது ப்ராடக்டை வந்துட்டு வருஷம் இவங்க வந்துட்டு மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து எந்த பிஸ்னஸை பண்ணாலும் அந்த பிஸ்னஸை வந்து டாப் 5க்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அது இல்லாமல் வந்துட்டு இவங்களோட பிஸ்னஸ் மாடலே வந்துட்டு எப்படி வந்துட்டு குவாலிட்டியாக நல்ல தரமான பொருளை வந்துட்டு கம்மியான ப்ரைஸுக்கு சேல் பண்ணுறது அப்படின்றது தான். அண்ட் இவங்க வந்துட்டு டைரெக்டாக ஃபார்மர்ட்டே வந்துட்டு கொள்முதல் பண்ணுறாங்க. அதை வந்துட்டு வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக அவங்க வந்துட்டு மாற்றி அதை வந்துட்டு நல்லா சேல் பண்ணி நல்லா க்ரோ ஆகுறாங்க. அடுத்தது இப்போ வந்துட்டு கரண்டாக அவங்களோட பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தோன்னா எஃப்எம்சிஜியில் இருக்காங்க, சிகரெட்டில் இருக்காங்க, அடுத்து வந்துட்டு அக்ரி பிஸ்னஸ்லேயும் இருக்காங்க, பேக்கேஜிங்கில் இருக்காங்க, ஐடிலேயும் இருக்காங்க. இவங்க வந்துட்டு இந்த 6 பிஸ்னஸே வந்துட்டு ஒரு மாடலாக வச்சு அதை வந்து நிறைய சப்சிடரி கம்பெனி வச்சுருக்காங்க. இப்போவே வந்து இவங்க 25 கம்பெனிக்கு மேலே இவங்களோட சப்சிடரி கம்பெனியாக இருக்குது. அதை வச்சு இவங்க வந்துட்டு க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வந்துட்டு ஆஃபராக எதுவும் அக்விசிஷன் வந்துச்சு அப்படின்னா ஒரு கம்பெனி வந்துட்டு நல்லா அவங்களுக்கு தேவைப்படுற லெவலில் இருந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து இவங்க அக்விசிஷன் பண்ணி அதையும் வந்துட்டு டர்ன் ஓவர் பண்ணி அதையும் நல்லா பண்ணுறாங்க. அது மூலமாகவும் இவங்க வந்துட்டு க்ரோ ஆகுறாங்க. இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் வந்து சிகரெட் தான். பட் ஆனால் இந்த சிகரெட்டே வந்து இந்தியாவில் பேன் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா இவங்களும் வந்துட்டு இந்த சிகரெட்டை அவாய்ட் பண்ணிட்டு வேற நாங்கள் இவங்களோட மெயின் பிஸ்னஸ் வந்து சிகரெட் தான். இப்போ வந்துட்டு இந்தியாவில் சிகரெட்டை பேன் பண்ணுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நாங்களே இதுக்கு மேலே சிகரெட் நாங்கள் பண்ணுறதில்லன்னு முடிவு பண்ணி இவங்க வந்துட்டு சிகரெட்டே ஸ்டாப் பண்ணாலும் இவங்களோட க்ரோத் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா அதர் பிஸ்னஸில் வந்துட்டு இவங்க நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கும் வந்து எஃப்எம்சிஜியில் செமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐடிசி கம்பெனிக்கு வந்துட்டு ப்ரொமோட்டரே கிடையாது. இந்த ஐடிசி எப்படி ரன் ஆகுது அப்படின்னா ஷேர் ஹோல்டர் ரன் பண்ணுற கம்பெனியாக இந்த கம்பெனியை வந்து இருக்குது. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் பார்த்தோன்னா எஃப்ஐஏ வந்துட்டு 37% வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறாங்க. அதர் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு 33% வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்துட்டு 15% வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு 14% வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறாங்க. ஃப்ரைடே ட்ரேடிங்கில் வந்துட்டு 401 ரூபா சம்திங்கில் வந்துட்டு ட்ரேட் ஆச்சு. இதோட பிஇ பார்த்தோம்னா 14 இருக்குது. இந்த கம்பெனி இப்போவுமே அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. இந்த கம்பெனியை வந்துட்டு நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியில் வந்துட்டு பெருசாக க்ரோத் இருக்காது. பட் ஆனால் லாங் டேர்முக்கு 10லேருந்து 15 வருஷம் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த கம்பெனி வந்துட்டு ஒரு மல்டி பேக்கராக மாறுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து இந்த கம்பெனியை வந்துட்டு கன்சிடர் பண்ணலாம். இந்த வருஷம் தான் வந்து ஐடிசி ஹோட்டலில் வந்துட்டு தனியாக டிமர்ஜ் பண்ணி ஐடிசி ஹோட்டல் தனியாகவும் ஐடிசி லிமிடெட் தனியாகவும் அவங்க வந்துட்டு மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணாங்க. இந்த ஐடிசி ஹோட்டலில் வந்துட்டு எதுக்கு தனியாக டிமர்ஜ் பண்ணாங்க அப்படின்னா ஹோட்டல் பிஸ்னஸை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி இன்னும் வந்துட்டு க்ரோ பண்ணுறதுக்காக வந்துட்டு ஐடிசி ஹோட்டலில் வந்துட்டு தனியாக பிரித்தாங்க. இப்போ வந்துட்டு ஐடிசி ஹோட்டல் நம்ம கன்சிடர் பண்ணலாம்னா ஐடிசி ஹோட்டலை வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ஏன்னா அந்த ஸ்டாக் வந்துட்டு ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்துட்டு ஐடிசியே கன்சிடர் பண்ணலாம்.
ஐடிசியே வந்துட்டு ஐடிசி ஹோட்டலில் வந்துட்டு 40% வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால நம்ம ஐடிசியை கன்சிடர் பண்ணாலே ஆல்ரெடி வந்து நமக்கு தானாகவே வந்து ஐடிசி ஹோட்டலில் வந்துடும். ஸோ அதனால ஐடிசி ஹோட்டல் நீங்கள் தனியாக கன்சிடர் பண்ண வேணாம், ஐடிசியை மட்டும் கன்சிடர் பண்ணலாம். ஐடிசியை கன்சிடர் பண்ணாலே நம்ம வந்துட்டு ஒரு மல்டி பேக்கராக கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்துட்டு மாறும். மினிமம் 10 வருஷம்னாச்சு நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்காக. இந்த வாரம் இந்த ஐடிசி பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தடுத்த வாரம் நம்ம கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்க ஸ்டாக்கை பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.